எனக்கு ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம். அது என்ன ஆச்சரியம் என்றால், நம்முடைய வழக்கறிஞர் சொன்னார்கள், இங்கே புதுக்குடி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த புதுக்குடியில் 2000க்கும் மேற்பட்ட வன்னியர்கள் வாழ்கிறார்கள். அதிலே இங்கே கிட்டத்தட்ட 50-60 இளைஞர்கள் இங்கு வருகிறார்கள் என்று சொன்னார்கள். எப்போதும் என் மேடையிலே என்னை சுற்றி வன்னியர்கள் மிக குறைவாக அமர்ந்திருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய சாதிகள் தான் என்னோடு அதிகமாக அமர்ந்திருப்பார்கள். காரணம், என்னை நான் பிறந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வேல்முருகனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதற்காக நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு மனநிறைவோடு களத்தில் இருந்தேன். என்றைக்காவது ஒரு நாள் நான் பிறந்த அந்த பெருத்த சமூகம் என்னை அடையாளம் கண்டு, என்னை புரிந்து கொண்டு, எனக்கும் பின்னால் அவர்களும் தோளோடு தோள் நிற்பார்கள், துணை நிற்பார்கள் என்று நான் எண்ணிதான் நான் அவர்கள் வந்தால் நாம் அவர்களை வரவேற்கிறோம், வரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு நம்முடைய பணிகள் தெரியவில்லை, நம்முடைய அர்ப்பணிப்பு தெரியவில்லை, நம்முடைய தியாகம் தெரியவில்லை, நாம் யார், எவர், எதற்காக நாம் இந்த அரசியல் கட்சியை இவ்வளவு பொருள் செலவுக்கும் இடையில் கடின உழைப்பை செலுத்தி நடத்தி வருகிறோம் என்பதை ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் எனக்கு பின்னால் அவர்கள் அணிவகுப்பார்கள் என்கிற அடிப்படையிலே தான் நான் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து இன்றைக்கு பல்வேறு தமிழ்ச்சாதிகள் எனக்கு பின்னால் அணிவகுத்திருக்கிறார்கள். இதே கோட்டைப்பட்டினத்திலும், மல்லிப்பட்டினத்திலும், புதுக்கோட்டை பகுதிகளிலும், திருச்சி பகுதிகளிலும் நான் பல்வேறு மாற்று சமூக தலைவர்களால் அழைக்கப்பட்டு அங்கு சென்று பல்வேறு போராட்டங்களிலே கலந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்த அந்த சிஏ போன்ற மோசமான சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து போராட்டங்களை பங்கெடுத்ததற்காக சுமார் 40க்கும் மேற்பட்ட வழக்குகளை என் இஸ்லாமிய உறவுகளுக்காக நான் சந்தித்தேன். எனக்கு கூட ஒரு மிகப்பெரிய வருத்தங்கள் இருந்தது. இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் ஏன் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபிக்கெல்லாம் சேருகிறார்கள்? இன்னைக்கு இஸ்லாமிய அல்லாத ஒருவன் இந்த மக்களுக்காக தோளோடு தோள் நின்று அந்த மக்களை ஆதிக்கம் செலுத்துகிற பாசிச பாரதிய ஜனதாவை எதிர்த்து அவர்களோடு கைகோர்க்கிறோம், களம் காணுகிறோம், ஏன் அவர்கள் ஒரு புரிதலற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் வருத்தப்பட்டது உண்டு. அந்த வருத்தத்திற்கு, அந்த காயத்திற்கு மருந்து போடுகின்ற நிகழ்ச்சியாகத்தான் நம்முடைய வழக்கறிஞர்கள் இருவரும் சேர்ந்து இங்கு நூற்றுக்கணக்கான என் தாய் தமிழ் உறவுகளை கொண்டு வந்து அமர வைத்து இந்த இணைப்பு விழாவை மிகச் சிறப்பாக நம்முடைய புதுக்கோட்டை நியாஸ் அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த மக்களுக்காக நாம் நடத்திய போராட்டங்கள், அந்த மக்களுக்காக நாம் கொடுத்த குரல் கடைகோடி இந்த கடற்கரை கிராமம் வரையிலும் நன்றி உணர்ச்சியோடு சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நினைக்கின்ற போது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தன் முன்னணி நிர்வாகிகளை, தன் மாநில நிர்வாகிகளை, மாவட்ட செயலாளர்களை ஒரு ஆய்வுக்குட்படுத்துகின்ற போது சரிபாதிக்கும் மேல் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு மற்ற தமிழ்ச்சாதிகளும் நம்பிக்கைக்குரிய தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்திருக்கிறது. வேல்முருகன் வந்திருக்கிறான் என்பதைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன். தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் உங்கள் உடல் உழைப்பை செலுத்தி உங்களுடைய தாய் தந்தையர் உங்களை படிக்க வைத்து நல்லதொரு கல்வியை பெற்று நீங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல மேன்மைமிக்க ஒரு இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய தேர்வுகள், மாநில அரசினுடைய போட்டித் தேர்வுகள், இது எல்லாம் இருக்கிறது. நாம் உழைத்து சம்பாதித்தாலும் கூட சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க வாழ்வு என்பது நீங்கள் கற்கின்ற அந்த கல்வியின் ஊடாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒரு இளைய தலைமுறை நாளைக்கு இங்கே ஒரு குரூப் 1 தேர்விலே ஒரு கோட்டாட்சியராக, ஒரு டிஎஸ்பியாக, ஒரு நீதிபதியாக நீங்கள் தேர்வு பெற்று வருகிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நாளை உங்களை அலுவலகத்தில் பார்க்க வருகின்ற போது மரியாதையோடு உங்களை வணங்குவான். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய எஸ்பியாக, ஒரு மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக, ஒரு மாவட்டத்துடைய நீதிபதியாக வருகின்ற போது எவ்வளவு பெரிய எம்எல்ஏ, எம்பி, மந்திரியாக இருந்தாலும் ஐயா வணக்கம் என்று சொல்லிவிட்டுத்தான் அவன் அங்கே நீதிமன்ற படிக்கட்டுகள் மேலே ஏறி நின்று கூண்டிலே ஏறுவான். ஆக அந்த கல்விக்கென்று ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது. அந்த கல்விக்கென்று மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. எமது அருமை மீனவர் தொழிலை நம்பி மீன்பிடிய மட்டும் எமது உறவுகள் தொழிலாக மட்டும் கொள்ளாமல் அடுத்தடுத்த தலைமுறை நீங்கள் கல்வி பெற்று, அறிவு பெற்று, பொருளாதாரத்தை ஈட்டுகிற அதே வேளையில் மிகச்சிறந்த ஆளுமை உள்ளவர்களாக, அரசு பதவிகள், பியூரோக்ரசியாக நீங்கள் உருவாக வேண்டும். அதுபோன்ற அரசியல் துறையிலும், அரசியல் என்றாலே சாக்கடைப்பா, ஐயோ அது மோசமானதுப்பா, 100 ரூபாய் 200 ரூபாய் கோட்டை, இலவசம் வேட்டி, சேலை, புடவை, இதுக்காக கூடுற கூட்டம்பா, அப்படி என்று இந்த இளையோர் மனதில் ஆழமாக பதிந்து கிடக்கின்ற அந்த கரைகளை துடைத்து அரசியல் என்பது மக்களுக்கானது. இங்கே பேசுகிற இந்த ஒளிவாங்கியிலிருந்து, நான் போட்டிருக்கிற இந்த சட்டையிலிருந்து, நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இருக்கை சேரிலிருந்து, இந்த மண்டபத்திலே பொருத்தப்பட்டிருக்கிற அத்தனை விதமான
பொருள்களுக்கும் விலை நிர்ணயம் செய்வது அரசியல்தான். ஒருவேளை உண்ணுகிற உணவு, அதற்கு நாம் வாங்குகிற ஒருபடி அரிசி, அரசியல் தான் விலையை தீர்மானிக்கிறது. எண்ணெயிலிருந்து, பருப்பிலிருந்து, காய்கறியிலிருந்து இன்னைக்கு ஒன்றிய நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி போடுறாங்க இல்ல, அது அரசியல் தான். ஆக அரசியல் என்பது சாக்கடை அல்ல. சில சாக்கடை மனிதர்கள் அரசியலிலே கலந்த காரணத்தினாலே அரசியல் சாக்கடை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சாக்கடை மனிதர்களை புறந்தள்ளி உண்மையான, நேர்மையான, அறம் சார்ந்த வாழ்வு வாழ்ந்த எண்ணற்ற முன்னத்தியர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருக்கிறார், கக்கன் இருந்திருக்கிறார், ஜீவா இருக்கிறார், நம் கண்முன்னே இன்றைக்கு ஐயா நல்லக்கண்ணு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மீதெல்லாம் எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை. ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து சேர்த்ததாக வழக்காடு மன்றங்களிலே படிகளை ஏறி இறங்கவில்லை. அதுபோன்று இவற்றையெல்லாம் முன்னெத்தி ஏறுகளாக கொண்டு தமிழீழ மண்ணில் போதை இருக்கு, தண்ணி இருக்கு, சரக்கு இருக்கு, பொம்பளை இருக்கு, எல்லா தீய பழக்க வழக்கங்களும் இலங்கை தீவிலும் இருக்கிறது. ஆனால் அத்தனை பழக்க வழக்கங்களையும் ஒத்தி வைத்துவிட்டு சிங்கள பௌத்த இராணுவத்திற்கு எதிராக உங்களை போன்று 15 வயது, 16 வயது, 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் கையிலே இயந்திர துப்பாக்கிகளையும் இராணுவங்களை எதிர்த்து போராடுகின்ற வெடிமருந்தை தன் உடல் முழுவதும் கட்டிக்கொண்டு சிங்கள பௌத்த இராணுவ போர்க்கப்பல்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்ட அங்கேர் கன்னிகள் அங்குதான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தண்ணி அடிக்கணும்னு ஆசை இருக்கும், பீர் அடிக்கணும்னு ஆசை இருக்கும், அவர்களுக்கு சினிமா பார்க்கணும்னு ஆசை இருக்கும். எல்லா ஆசைகளையும் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு லட்சிய வெறி கொண்டவர்களாக இந்த மண்ணில், இலங்கை தீவில், என் பூர்வீக மண் இங்கே எப்படி உங்களை ஒட்டி கடற்கரை இருக்கிறதோ அது போன்று பன்னெடுங்காலமாக பூம்புகாரும் நம்முடைய ஈழமும் கடல் கோள் என்று சொல்லக்கூடிய சுனாமி என்ற ஆழி பேரலையால், கடல் பரப்பால், இயற்கை சீற்றத்தால் பிரிக்கப்பட்ட ஒரு பகுதிதான். இதே புதுக்கோட்டை மன்னருடைய கட்டுப்பாட்டில் தான் இலங்கை தீவு ஆட்சி செய்ததாக வரலாறுகள் இருக்கிறது. புதுக்கோட்டை மன்னரும் புதுக்கோட்டை ஆட்சித் தலைவர்களும் ஒரு காலத்தில் இலங்கைக்கு வரி போட்டார்கள் என்று வரலாற்று பதிவுகள் இருக்கிறது. அப்படி கடல்கோளால் பிரிக்கப்பட்டு இயற்கையால் தள்ளி வைக்கப்பட்ட அந்த ஈழத்து உறவுகள் அந்த மண்ணின் விடுதலைக்காக போதையை மறக்கிறான், கஞ்சாவை மறக்கிறான், பொண்டாட்டியை மறக்கிறான், கல்யாணத்தை மறக்கிறான், காதலியை மறக்கிறான், எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆயிரக்கணக்கிலே வரிசை கட்டி நின்று அந்த மகத்தான தலைவன் பிரபாகரன் என்கிற அந்த தலைவனோடு ஒரே ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு இயந்திர துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு அந்நிய நாட்டின் போர்க்கப்பல்களை நோக்கி அவன் பாய்கிறான் என்று சொன்னால் அதே வம்சத்தில் பிறந்த நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் இங்கு சினிமாக்காரர்களுக்கும் பின்னால் நிற்கிறோம், அல்லது சாதி சண்டை மூட்டுகிறவர்களுக்கு பின்னால் இருக்கிறோம், அல்லது மதத்தின் பெயரால் மனிதத்தை கூறு போடுகின்ற ஈவு இரக்கமற்ற மதவாதிகளோடு இருக்கிறோம். இதை உடைத்து நாம் தமிழர்கள், நம்முடைய இனம் தமிழ் இனம், உலகத்திற்கே வரலாற்றை சொல்லித்தந்த இனம், உலகத்துக்கே நாகரிகத்தை கொடையாக தந்திட்ட இனம், அந்த இனத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழனும் ஒரு செருக்கோடு வீறு நடை போட்டு உண்மையிலே நாம் வாழ்கின்ற காலத்தில் ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் உருவாக்குவோம். அதற்கு உங்கள் பேர் ஆதரவை நாடிதான் இந்த மண்ணுக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். உண்மையான ஒரு நேர்மையான ஒரு அரசியல் இந்த மண்ணில் நடைபெறுவதற்கு உங்கள் பேர் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சி